உலக போர் அல்ல, டாலர் போர். டாலர் என்பது வெறும் ஒரு கரன்சி அல்ல, அது அமெரிக்கா உலக நாடுகளின் மீது வீசியிருக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத வலை. இந்த வலை அருந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அமெரிக்கா பல முனைகளில் போர்க்களங்களை திறக்க துடிக்கிறது. நாம் காணும் பல இராணுவ மோதல்களும் அரசியல் மாற்றங்களும் உண்மையில் இந்த டாலர் மேலாதிக்கத்தை, டாலர் ஹெஜிமோனி தக்க வைக்க அமெரிக்கா நடத்தும் இறுதி போரே ஆகும். 1970களிலிருந்து அமெரிக்காவின் உலகளாவிய பலமே கச்சா எண்ணெயை டாலரில் மட்டுமே வாங்க வேண்டும் என்ற ஒப்பந்தம்தான். ஆனால் தற்போது சவுதி அரேபியா உட்பட பல நாடுகள் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் தங்களது சொந்த கரன்சிகளில் யுவான், ரூபில் எண்ணெய் வர்த்தகத்தை தொடங்கியுள்ளன. டாலருக்கான உலகளாவிய தேவை, குளோபல் டிமாண்ட் வீழ்ச்சியடையும் போது அமெரிக்காவால் முன்னரை போல பணத்தை அச்சிட்டு பற்றாக்குறையை சமாளிக்க முடியாது. இது தொடர்ந்து நடைபெறுமானால் அமெரிக்க பொருளாதாரத்தின் முதுகெலும்பை உடைத்து அந்நாட்டை ஒரு பாரிய பணவீக்கத்திற்குள் தள்ளும். அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு அமைப்புகளான IMF, WEF போன்றவை டிஜிட்டல் கரன்சியை நோக்கி அவசரமாக நகர்வதன் நோக்கம் இதுதான். காகித பணம் இருக்கும் வரை மக்களிடம் ஒரு சுதந்திரம் இருக்கும். ஆனால் முழுமையான டிஜிட்டல் கரன்சி முறை வந்தால் அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச வங்கி கட்டமைப்பு ஸ்விஃப்ட் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு நொடியில் முடக்க முடியும். இன்று சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இணைந்த பிரிக்ஸ் அமைப்பு டாலருக்கு மாற்றாக த யூனிட் என்ற புதிய கரன்சியை 2026இல் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த புதிய கரன்சி 40% தங்கம் மற்றும் 60% உறுப்பு நாடுகளின் கரன்சிகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. இது வெறும் காகிதமான டாலரை விடவும் பாதுகாப்பானதாக பார்க்கப்படுவதால் அமெரிக்காவின் 80 ஆண்டுகால நிதி ஆதிக்கம் முடிவுக்கு வந்துள்ளது. இதுவரை அமெரிக்க டாலரை தங்கள் கருவூலங்களில் நிரப்பி வைத்திருந்த நாடுகள் இப்போது அந்த பாதையை மாற்றி தங்கத்தை நோக்கி ஓடுகின்றன. குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்யாவின் இந்த அவசர நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட ஒரு நிதியியல் எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த சில தசாப்தங்களாக டாலரை நம்பியிருந்த மத்திய வங்கிகள் இன்று அதை ஆபத்தான ஒன்றாக கருதுகின்றன. 2022இல் ரஷ்யா மீது உக்ரைன் போர் காரணமாக விதிக்கப்பட்ட தடைகளும் அதன் டாலர் இருப்பை அமெரிக்கா முடக்கியதும் மற்ற நாடுகளுக்கு பாடமாக அமைந்தது. டாலரை வைத்து எப்போது வேண்டுமானாலும் எம்மை அடிமைப்படுத்தலாம் என்பதை உணர்ந்த சீனா தனது டாலர் இருப்பை 16 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவிற்கு சுருக்கிவிட்டது. டாலர் ஒரு காகிதம், ஆனால் தங்கம் ஒரு நிஜமான சொத்து. தங்கத்தின் விலை 2026 ஜனவரியில் ஒரு அவுன்ஸ் $5100 தாண்டி வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது. சீனா தொடர்ந்து 14 மாதங்களுக்கு மேலாக தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது. ரஷ்யாவிடம் தற்போது 2350 டன்களுக்கும் அதிகமான தங்கம் உள்ளது. பொருளாதார தடைகளால் முடக்க முடியாத ஒரு நிதி பாதுகாப்பை, ஃபைனான்சியல் சாவரனிட்டியை உருவாக்குவதே இவர்களின் ஒரே இலக்காகும். இந்திய ரிசர்வ் வங்கி பிரிக்ஸ் நாடுகளின் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் கரன்சிகளை, உதாரணம் இந்தியாவின் டிஜிட்டல் ரூபியை ஒன்றிணைக்க முன்மொழிந்துள்ளது. இதன் மூலம் டாலர் இல்லாமலேயே அமெரிக்காவின் ஸ்விஃப்ட் வங்கி முறைக்கு வெளியே நின்று கொண்டு சீனா, ரஷ்யா, சவுதி அரேபியா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் தங்களுக்குள் வர்த்தகம் செய்ய முடியும். இந்தியா தனது வர்த்தகத்தை ரூபாயில் மேற்கொள்ளும். ஆனால் அதன் கணக்குகள் பிரிக்ஸ் நாடுகளின் பொதுவான ஒரு செட்டில்மெண்ட் யூனிட், காமன் செட்டில்மெண்ட் யூனிட் மூலம் தீர்க்கப்படும். இது டாலருக்கான தேவையை முற்றாக ஒழிக்கும். வரலாற்றை திரும்பி பார்த்தால் எந்த நாடு டாலரை விட்டு மாற்று கரன்சியில் எண்ணெய் விற்க முயன்றதோ, உதாரணம் ஈராக் சத்தாம் ஹுசைன், லிபியா கத்தாபி, அந்த நாடுகள் மீது அமெரிக்கா போர் தொடுத்தது. இன்று சீனாவும் இந்தியாவும் ஒரு அணு ஆயுத வல்லரசு என்பதால் அமெரிக்காவால் நேரடியாக போர் தொடுக்க முடியாமல் பொருளாதார தடைகள், வரிகள் மற்றும் கரன்சி போர் மூலம் நெருக்குதல் கொடுக்கிறது. பிராக்சி போர் மூலம் உக்ரைனால் ரஷ்யாவிற்கு நெருக்குதல் கொடுக்கிறது. இந்த கரன்சி யுத்தத்தில் சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் எண்ணெய் வழங்கும் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் தோற்ற அமெரிக்கா தற்சமயம் நேரடி போரில் குதிக்கப் போவதாக பூச்சாண்டி காட்டுகிறது. அமெரிக்கா தனது டாலர் ஆதிக்கத்தை பாதுகாக்க எடுக்கும் இந்த முயற்சிகள் உண்மையில் மற்ற நாடுகளை இன்னும் வேகமாக அமெரிக்காவை விட்டு விலகிச் செல்லவே வைக்கின்றன. ஒரு சாம்ராஜ்யம் அழியும் போது அதனுடன் பிணைக்கப்பட்டவர்களும் அழிவார்கள். எனவே புதிய உலக ஒழுங்கிற்கு தயாராக இருப்பதே புத்திசாலித்தனம். இலங்கை போன்ற நாடுகள் இந்த கரன்சி போரில் சிக்கி சின்னாபின்னமாகாமல் இருக்க வேண்டுமானால் அமெரிக்கா IMFஇன் பிடியிலிருந்து விடுபட்டு வளர்ந்து வரும் புதிய பொருளாதார கூட்டணிகளுடன் பிரிக்ஸுடன் கைகோர்ப்பதே ஒரே தீர்வாகும். எதிர்கால உலகம் டாலரால் ஆளப்படாது, அது வளங்களை கொண்ட நாடுகளின் கரன்சிகளால் மட்டுமே ஆளப்படும்.
அமெரிக்க டாலரின் வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சி என்னும் ஆதிக்கம் தனது இறுதிக்கட்ட மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது.